பணமழையில் மார்கன் ஒர்க் அவுட் ஆன பாசிட்டிவ் விமர்சனம். இரண்டாவது நாளே எகிரிய வசூல். விஜய் ஆண்டனி நடித்து தயாரித்து இசையமைத்துள்ள படம் மார்கன். இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் புகழ்பெற்ற படத்தொகுப்பாளர் லியோ ஜான்பால். கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டை படமாக கொண்டுள்ள மார்கன் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. பாராட்டுகளை குவித்து வரும் இந்த படத்தின் இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் குறித்து காணலாம். மார்கன் படத்தில் விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடித்துள்ளார் என்பதை காட்டிலும் கதையின் நாயகனாக நடித்துள்ளார் என்பதுதான் சரியாக இருக்கும். அதேபோல் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அஜய் தீஷன். இந்த படத்தில்தான் அஜய் தீஷன் அறிமுகம் என்றாலும் அவர் தனது அட்டகாசமான நடிப்பால் படத்தின் முதல் பாதியை திருப்திகரமாக மாற்றியுள்ளார். படத்தின் கதை, திரைக்கதை, பின்னணி இசை உள்ளிட்டவை ரசிகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. விஜய் ஆண்டனிக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தப்படுத்தும் புள்ளி அப்லாசுகளை அள்ளுகிறது. படத்தின் தொடக்கத்தில் இருந்து கிளைமாக்ஸ் காட்சி வரை மொத்த படமும் பரபரப்பாகவே நகர்கிறது. கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் ரசிகர்களை திருப்தியடைய வைத்ததும் பாராட்டுகளுக்கு மற்றொரு காரணம். விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனம் படத்தை தயாரித்துள்ளது. படத்தை உலகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரிலீஸ் செய்ததாக படக்குழு அறிவித்தது. படத்தின் ட்ரெய்லரே ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தது. மேலும் படத்தின் முக்கியமான காட்சிகளையே ட்ரெய்லரில் கொண்டு வந்து விட்டார்களே என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் மார்கன் படத்தில் பல காட்சிகள் ஆச்சரியமூட்டும் காட்சிகளாக உள்ளது. படம் பார்த்த ரசிகர்கள் மொத்தமாக பாராட்டுவதே கிளைமாக்ஸ் காட்சியையும் படத்தின் திரைக்கதையில் உள்ள சில டாட்களை லாஜிக்கோடு இணைத்ததும் மிகவும் முக்கியமான காரணம். படம் பார்த்த ரசிகர்கள் சிலர் இந்த படத்தில் சண்டை காட்சிகள், நடனம் என எதுவும் இல்லாமல் விஜய் ஆண்டனி அடக்கி வாசித்துள்ளதே படத்திற்கு பிளஸ் என கூறி வருகிறார்கள். பாராட்டுகளில் குவித்த படம் வசூலில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் செய்துள்ளது என்பதை காணலாம். பாக்ஸ் ஆபீஸ் வசூல் விவரங்களை வெளியிடும் சாக்னிக் வலைதளம் மார்கன் படம் இரண்டாவது நாளில் மட்டும் 1,41,00,000 ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் முதல் நாளில் 85 லட்சம் ரூபாய் வசூலித்த இந்த படம் பாசிட்டிவ் விமர்சனங்களால் இரண்டாவது நாளிலேயே நல்ல வசூல் செய்துள்ளது. அதே நேரத்தில் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல விமர்சனங்கள் கிடைத்துள்ளதால் படத்திற்கு வார இறுதி நாளான இன்று, அதாவது ஜூன் 29ஆம் தேதி படத்தின் வசூல் முதல் 2 நாட்களை விட அதிகமாக இருக்கும் என படக்குழு நம்பிக்கொண்டுள்ளது.